எதுல நான் சொல்ல பாருங்க சொல்ல போறேன் நான் சொல்றதுல போ பாருங்க நான் விட்டு ஆமா விட்டு நீ பாருங்க போட்டு ஆனா சுத்தமா விட்டு கண்டிப்பா போற டெக்ட் அனோயிட் மாதிரி போட்டு அதான் பத்து அத சாப்பிட்டு நான் குடுக்க நான் முத்து அவன ஓடி விட்டு ஒரு குத்து அவன பண்ண விவாதம் எடுத்து உடனே ஓடி வரவன ஓட்டு இதுக்கு மேல எனக்கு சத்து என்ன முன்னாடி காத்து அது முட்டுமா ஐயோ அது மட்டுமா நான் வரவேன் சோழ கொல்ல அது சுத்தி அடிச்சிருக்கிறான் உள்ள அது காவல் நிற்கிறான் உன்ன மாதிரி ஒரு மல்ல என்ன மாதிரி ஏய் காவல் நிற்கிறான் மல்ல அவன் எழுந்தாய் போறானே வீடு பச்சை முதுகு இல்ல இன்னும் கேட்டா காட்டா போல நீரே பேசல அண்ணன் ஓடி அவங்க சொல்ல அது மட்டும் கிடையாது ஜனங்க கூற அவன் போயிட்டு பாரு அவன் வாங்கி ஒரு பேர அவன் குடிக்க ஒரு பாரு அவனே போட்டாங்க அவன் போற பையன் போல அது கூட்டா குடிச்சு போட கொட்டி வச்ச காஞ்சி போட கீழே அதை சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் சுத்தி வச்சுட்டு பாரு நடுப்புல போய் பாரு கூட்ட யார குட்டிட்ட மாற முடியல என்னால மீன நான் என்ன சொல்ல போறேன் கேட்டா அது மட்டுமா தண்ணி போவாங்க பசுமா நாடு அதை கட்டிக்கிறாங்க பாரு அதை மாதத்துல வச்சு எழுதி போட்டு கொடுத்தாங்க பேரு புரிஞ்சு நீ பசு ஏனடா காலதாமம் தாசி பேசி என்ன தாமதம் கேட்டால் அடுக்கு மொழியை கொட்டுகின்றாயடா புளியா மாட்டோம் எப்படி புளியா மாட்டோம் கொட்டு அது போல வசனம் கொட்டுகின்றா இந்த சின்னஞ்சிரை வச்சு திறமையா பேசக்கூடிய அளவுக்கு இனிமே ஆள் வரது கஷ்டம் சரி இருந்தாலும் என்ன நாடு எனக்கு நாடு பரம்பரை தெளிவா சொல்லுவா தெரியும் காசி பரிசெட்ட இது அமையாருக்கு யாருக்கு அப்பா பேருனா காசி பரிசெட்ட முன்னோர்கள் என் மூதாதையர்கள் காசி பரிசெட்ட மனைவி பேருனா அம்மா பேருனா திதி நீ வாயால சொல்லணும் காசி வாங்கல என்ன அவர் சொல்றாருல்ல ஆமா நீ சொல்லு என்ன முதல்ல சொல்லு காசி பரிசெட்ட அப்பா பேரு காசி ஆமா அம்மா பேரு திதி வாயால சொல்றான் கண்டிப்பா காசி ப மாகா மூடி வ இரு 9 எழுத்து அவங்க மூதாதையர் பேரு 9 எழுத்து அது உன் வாயில நொழியுது ஆமா அவங்க அம்மா பேரு 2 எழுத்து தான் என்னது தி தி அம்மா கீத்தியா திதி சொல்லு பாப்பா திதியா அது வாயில வராது சொன்னாதான் விடுவேன் நான் சொன்னாதான் விடுவேன் அப்பா பேரு காசிப மகரிஷி சாந்தி பகவான் காசிப மகாமுனி அருமை அம்மா பேரு திதி சரி அதே தான் ஏய் வாயால திருவாயால சொல்றா சொல்றா முனிவரே பட்டு பட்டு சொல்லு வரும் தெளிவா சொல்லணும் திதிடா திதி அந்த காசி ரிஷி திதி யார் போறது யார் போறது அவன் அவன் எந்த நாட்டை ஆட்கொண்டிருந்தான் சோடிதாபுரி என்று சொல்லுவார்கள் அல்லது மணிநகராபுரி என்று சொல்லுவார்கள் அப்படி இருக்கிற நாட்டிலே அந்த ஒரே மகன் பிரகலாதாழ்வான் பிறந்தான் அப்படி அந்த பிரகலாதாழ்வான் பிறந்த பிறகு இந்த உலகத்தை ஈரழு வேண்டுமோ அந்த இறைவனையே தெய்வம் என்ற அர்த்தத்தை அனைவரும் தேவனும் உச்சரிக்க அவன் பிள்ளை மட்டும் ஓம் நாராயண என்று வார்த்தா
அந்த இரணியனுடைய தம்பியாகிய இரணியாக்கினரை அந்த மலமும் நாராயணன் மலமும் கொன்று விட்டார். அந்த இறையனை அந்த நாராயணன் நரசிம்மவாதம் வந்தார். விரோசனன் என்பவன் பிறந்தான். அந்த விரோசன பிறக்க காலத்தில் அவனும் சிறப்போடு ஆட்சி செய்து நிகர் இல்லாமல் அம்மால உங்க சித்தாத்தால உங்க பெரியாத்தால உங்க பாப்பால உங்க அக்கால எம்மா கஷ்டப்பட்டு 7-14 லோகம் கீழே 7 லோகம் மேல 7 சொல்றேன். நீங்க அம்மால பாத்தால விதலம் சுதலம் பாதாளம் தாராதலம் மகாதலம் ரசாதலம் 1 நிகரலாமல் சீரும் சிறப்போடு விரோசனன். அவனுக்கு அடுத்தபடியாக விரோசனுக்கு நிகுமன் பிறந்தோம். அந்த நிகமன் வாழ்கின்ற காலத்திலே அவனுக்கு நிகரல்லாமல் சீரும் சிறப்போடு சீரும் சிறப்போடு ஆமா திக் தீச ஜங்கும் காலமும்